ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாரையாவது ரொம்ப நேசித்து இழந்துட்டோன்னு நினச்சி பார்க்கவே தாங்க முடியலைன்னு தோணுதா? பற்று ஆழமாக இருந்தால் வலியும் ஆழமாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? இது கிசா கோதமியின் கதை. ஒரு தாய் வாழ்க்கையை பற்றின ஒரு ஆழமான உண்மையை கற்றுக்கொண்ட ஒரு பெண். நாம் எல்லோரும் ஒரு நாள் சந்திக்க வேண்டிய ஒரு உண்மை. கிசா கோதமி ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்த போது மகிழ்ச்சியில் திளைத்த ஒரு இளம் தாய். அவளுடைய உலகம் அவனை சுற்றியே இருந்தது. அவளுடைய அன்பு எல்லையற்றது. ஆனால் ஒரு நாள் சோகம் ஏற்பட்டது. அவளுடைய குழந்தை நோய்வாய்ப்பட்டது. எந்த மருந்தாலும் அவனை காப்பாற்ற முடியவில்லை. பின்னர் தவிர்க்க முடியாதது நடந்தது. அவளுடைய மகன் அவள் கைகளில் தன் இறுதி மூச்சை விட்டான். அவளுடைய உலகம் உடைந்தது. அவள் மனம் அந்த கொடூரமான யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. தன் உயிரற்ற குழந்தையை தூக்கி கொண்டு வீடு வீடாக ஓடி, தயவு செய்து என் மகனை திரும்பி கொண்டு வர யாராவது எனக்கு மருந்து கொடுங்கள் என்று கெஞ்சினாள். மக்கள் அவள் மீது பரிதாபப்பட்டார்கள். ஆனால் யாராலும் உதவ முடியவில்லை. கடைசியில் மென்மையான கண்களுடன் ஒரு வயதான மனிதர், புத்தரிடம் போ, அவரால் மட்டுமே உங்களுக்கு உதவ முடியும் என்று சொன்னார். நம்பிக்கையின் கடைசி துளியுடன் அவள் புத்தரிடம் விரைந்து சென்று, தயவு செய்து ஆண்டவரே, என் மகனை காப்பாற்றுங்கள் என்று அழுதாள். கருணை நிறைந்த புத்தர் அவளை பார்த்து, நான் உனக்கு உதவுவேன், ஆனால் முதலில் ஒரு கைப்பிடி கடுகு விதைகளை யாரும் அன்பானவரை இழக்காத ஒரு வீட்டிலிருந்து கொண்டு வாருங்கள் என்றார். கிசா கோதமியின் இதயத்தில் நம்பிக்கை பொங்கி எழுந்தது. அவள் கிராமத்திற்கு ஓடி ஒவ்வொரு கதவையும் தட்டினாள். எனக்கு கடுகு விதைகளை கொடுக்க முடியுமா? ஆம், நிச்சயமாக, மக்கள் சொன்னார்கள். ஆனால் சொல்லுங்கள், நீங்கள் எப்போதாவது ஒரு அன்பானவரை இழந்திருக்கிறீர்களா? ஆம், நாங்கள் எங்கள் தந்தையை இழந்தோம். ஆம், என் மனைவி இப்போது இல்லை. ஆம், என் குழந்தை விதியால் எடுக்கப்பட்டது. வீடு வீடாக சென்றாலும் பதில் எப்போதும் ஒரே மாதிரியாகத்தான் இருந்தது. கிசா கோதமி இறுதியாக புரிந்து கொண்டாள். துக்கம் அவளுக்கு மட்டும் உரியது அல்ல. மரணம் என்பது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சோகம் அல்ல. யாரும் யாருக்கும் என்றென்றும் சொந்தம் அல்ல. அவள் புத்தரிடம் திரும்பி வந்தாள், வெறும் கையுடன். ஆனால் ஞானம் பெற்றாள். இப்போது உனக்கு புரிகிறதா? புத்தர் கூறினார், பற்றுதல் துன்பத்திற்கு வழிவகுக்கிறது. இந்த உலகில் எதுவும் உண்மையிலே நமக்கு சொந்தமானது அல்ல. இந்த ஞானத்தால் கிசா கோதமி தனது துக்கத்தை விட்டுவிட்டார். அவள் புத்தரின் சீடரானாள். இருப்பு பற்றிய உண்மையை புரிந்து கொள்வதற்கும் மற்றவர்கள் துன்பத்திலிருந்து விடுபட உதவுவதற்கும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தாள். வாழ்க்கை நிலையற்றது. மக்கள் வந்து செல்கிறார்கள். நாம் அவர்களுடன் பற்றுக்கொள்கிறோம், நேசிக்கிறோம், துன்பப்படுகிறோம். ஆனால் இறுதியில் யாரும் உண்மையிலே நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இதை நாம் எவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவுக்கு நம் இதயங்கள் லெகுவாகின்றன. சரி, சொல்லுங்கள், நீங்கள் யாரிடம் மிகவும் பற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? பற்றுதலால் நீங்கள் என்ன வலியை சுமக்கிறீர்கள்? இந்த கதை உங்களை தொட்டிருந்தால் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். வேறு யாராவது இதை கேட்க வேண்டும் என நீங்கள் நினைத்தால் இதை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். துன்பத்தை அல்ல, ஞானத்தை பரப்புவோம். வாழ்க்கையை மாற்றும் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் நினைவில் கொள்ளுங்கள், சில நேரங்களில் கடினமான உண்மைகள் நம்மை விடுவிக்கிறது. வீடியோ பார்த்ததற்கு நன்றி. வணக்கம்.